அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. உங்களுடன் இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் மனிதனை படைத்த போது அவர் ஒரு ஆணை மட்டும் படைக்கவில்லை, அவர் ஒரு பெண்ணை மட்டும் படைக்கவில்லை, இரண்டையும் இணைத்து மனிதனை முழுமையாக்கினார். ஆண் என்பவன் தனியாக முழுமை இல்லை, பெண் என்பவளும் தனியாக முழுமை இல்லை. இருவரும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் நமது முன்னேற்றத்திற்கு முற்றிலும் அவசியம். ஆணுக்கு வலிமை இருக்கலாம், ஆனால் அந்த வலிமைக்கு திசை காட்டுவது பெண். பெண்ணுக்கு அன்பு இருக்கலாம், அந்த அன்புக்கு பாதுகாப்பு தருவது ஆண். இதுதான் கடவுளின் வடிவமைப்பு. ஆண் தர் வெளியில் போராடுவான், பெண்ணர் உள்ளே சமநிலை கொண்டு வருவாள். ஆண் தர் பாதுகாவலன், பெண்ணர் பராமரிப்பவள். இது போட்டி இல்லை, இது கூட்டாண்மை. ஒருவர் உயர்ந்தவர், ஒருவர் தாழ்ந்தவர் இல்லை. இருவரும் சமம் பெறி வேறு வேறு பொறுப்புகளுடன். ஆண் இல்லாமல் பெண் முழுமை இல்லை, பெண் இல்லாமல் ஆண் முழுமை இல்லை. இந்த புரிதல் வந்தால்தான் குடும்பம் நிலைக்கும், சமூகம் செழிக்கும், படைப்பு தொடரும். உடல் என்பது இணைப்பு மட்டும் இல்லை, ஆண் பெண் வாழ்க்கை பூர்த்தியாகிறது. இதுதான் கடவுள் காட்டிய வழி. இன்றைய நாள் ஆசீர்வாதமாய் அமையட்டும்.